ஐஸ்வர்யம் வந்தால் நான் தேவனை விட்டு பிரித்து விடுவேனோ இல்ல. ஒரு 2 உதாரணத்தை சொல்றேன். ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, யோபு எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேர்த்த பத்தி ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என் இருதயத்துக்கு அவங்க ஏற்றவங்க, அவங்க எப்படி உத்தமமா நடக்கிறாங்க. உத்தமமா நடந்தான்னு அதோட நிறுத்தி இருக்க வேண்டியதானே. எதுக்கு அவனுடைய சொத்தை பட்டியலிடுறாரு? அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கல தெரியுமா? பேதுருட்ட பேசிட்டு இருக்கும் போதே பேதுரு இவன் காரியம் என்னன்னா அவனை நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை பாருன்னு. யாரெல்லாம் ஒடிச்சு போய் ஒரு இடத்துல இருந்தாங்க தெரியுமா? மற்றவங்களை பத்தி பேசினவங்க தான். இயேசு 2 குமாரர்களை பத்தி பேசும்போது மூத்த குமாரன் இளைய குமாரனை பத்தி பேசுறான். அவன் என்ன பண்றான்? லாவிஷா ஸ்பெண்ட் பண்றான். நீ அடுத்தவனை பார்த்தீங்கன்னா தான் நீ இன்னும் தரித்திரத்தில் இருக்கிற. உன்னை பார்த்துருந்தீங்கன்னா என்னைக்கோ நீ மேலே எழுந்து வந்திருக்கலாம். எனக்குரியதெல்லாம் உனக்குரியதுங்கிறார் அப்பா. அடுத்தவன் செலவு பண்றதை பார்த்து நீ உனக்கு வேண்டியதே வாங்காம இருக்கிறீங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். பொருளாதாரத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு இருக்கணும்னா உங்களுடைய சோர்ஸ் கர்த்தரா இருக்கட்டும். ஆமென். உங்களுடைய சோர்ஸ் ஆண்டவரா இருக்கட்டும். அடுத்தது, பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேல் இருக்கிறவர்களை ஒரு நாளும் விமர்சிக்காதீர்கள், அவர்களுக்காக கர்த்தரை துதியுங்கள். ஆமென். ரைட். இப்போ நம்ம படிச்ச இந்த வசனத்துல அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால என்ன ஆகணுமா? நீங்களும் நானும் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி அவர் என்ன இருக்கிறாராம்? இது ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்தை பத்தி பேசல, ஃபினான்ஷியல் பிளெஸிங் பத்தி தான் பேசுது. இந்த அதிகாரத்தை முழுவதும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சில தவறான மனநிலைகள் நமக்கு என்ன இருக்குன்னா, பணம் வந்தால் தேவனை விட்டு என்னை பிரித்து விடுமோ, ஐஸ்வர்யம் வந்தால் நான் தேவனை விட்டு பிரித்து விடுவேனோ இல்ல. ஒரு 2 உதாரணத்தை சொல்றேன். ஆபிரகாம் எடுத்துக்கோங்க, யோபு எடுத்துக்கோங்க. இவங்க 2 பேர்த்த பத்தி ஆண்டவரே சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. என் இருதயத்துக்கு அவங்க ஏற்றவங்க, அவங்க எப்படி உத்தமமா நடக்கிறாங்க. உத்தமமா நடந்தான்னு அதோட நிறுத்தி இருக்க வேண்டியதானே. எதுக்கு அவனுடைய சொத்தை பட்டியலிடுறாரு? யோப போல ஒருத்தன் தேசத்துல இல்லைங்க. என் கண்ணுக்கு முன்னாடி அவன் உத்தமமா இருந்தான். சரி சார், நீங்க உத்தமம் தானே உங்களுக்கு முக்கியம், பரிசுத்தம் தானே உங்களுக்கு முக்கியம். அங்கேயே யோபுடைய ஹிஸ்டரியை முடிச்சிருக்க வேண்டியதானே. அடுத்து சொல்றாரு அவனுக்கு என்னவெல்லாம் இருந்துச்சுங்கிறாரு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பிரதர், நீதிமானும் பாவியும் கர்த்தர் ஒரு நாள் பிரிச்சு காட்டுவார் பிரதர். நியாய தீர்ப்பு நாள்ல தெரியும்னு நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அவரால் முடியாது. இங்கேயே பிரிச்சு காமிக்கணும்னு கர்த்தர் நினைக்கிறார். நீதிமானுடைய சந்ததி எங்கே பலத்திருக்கும்? நீ நீதிமான்றது இங்கே கர்த்தர் காட்டணும்னு நினைக்கிறார். ஒரு தேவனை அறியாதவனுக்கு ஆவிக்குரிய கண்கள் கிடையாது. உங்களுக்குள்ள யார் இருக்கான்னு பாக்குறதுக்கு. ஆனா உங்களை சுத்தி நடக்கிறத வச்சு தெரிஞ்சுக்குவான் உங்களோட தேவன் இருக்கிறார். தேவன் தன்னை என்னுடைய வாழ்க்கையில காட்டணும்னு நினைக்கிறாருங்க. ஆபிரகாம் செல்வ சீமானா இருந்தால் ஆபிரகாமின் தேவனை மத்தவன் மதிக்கிறான். கர்த்தர் யோசேப்போட இருக்கிறாருன்னு போத்திபார் எப்பங்க கண்டுபிடிச்சாரு? காலையில ஜோம் பண்றான் அதனாலயா? அவன் கை வச்சா 100% ரிசல்ட். அவன் கையில ஒரு பிசினஸ் கொடுத்தா பல மடங்கு ரிட்டர்ன்ஸ் வருது. அப்ப போத்திபார் சொல்றான், ஏ யுவர் காட் இஸ் பிகர் than my God. இன்னைக்கு நம்ம ஜபத்தினால நான் தேவனுடைய பிள்ளைன்றதை காட்டுறதை விட உங்க வாழ்க்கை பேசணும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஒரு குறை இல்லாமல் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். திங்க் அபவுட் திஸ். ஒரு தேவ பிள்ளை தேவனை அறியாத ஒருவர்கிட்ட போய் கடன் கேட்டு நிற்கும் போது அங்க யார் இன்சல்ட் ஆகிறது? இப்படியெல்லாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏங்க, உங்க வீட்டில் நல்ல வசதி இருக்கு, நீங்க சம்பாதிக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, வீட்டிலலாம் செஞ்சு வைக்கிறீங்க. உங்க புள்ள போய் இன்னொருத்தட்ட எனக்கு 100 ரூபா கொடுங்கன்னு வாங்கிருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனையா இருக்கும். நீ ஏன் என்கிட்ட கேட்கல? வேதம் சொல்லுது, தேவன் ஐஸ்வர்ய சம்பர்ணர், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது, பர்வதங்கள் அவருடையது, சகலத்தையும் படைத்தவர் அவர். எத்தனை பேர் நம்புறீங்க நான் அவருடைய பிள்ளைன்னு? அப்ப நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தில் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர். Your God is the richest God. உங்கள் தேவன் மிக மிக ஐஸ்வர்யமானவர். இந்த பிரசங்கத்தை கேட்கும் போது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா மாற வேண்டியது நான் அல்ல, நீங்கள். ஏன்னா இதை பேசி விசுவாசிச்சு ஆசீர்வதிக்கப்பட்டவனா இங்க வந்து நிற்கிறேன். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதத்தில் நீங்களும் நடக்கணும்னு விரும்புறேன். ஒன்றுமில்லாமல் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். பேசி பேசிய ஒருவனுடைய நிலையை கர்த்தர் மாற்றுவார். கெட் ரெடி. இந்த மாசத்துல சிலருடைய கடன் அடைய போகுது, சிலருடைய தேவைகள் சந்திக்கப்பட போகும். நீண்ட காலமாய் தடைப்பட்டிருக்கிற உங்களுக்கு திரும்பி வராதவைகள் இந்த மாதத்துல வரப்போகும். God is shifting seasons. ஆண்டவர் உன்னை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு அந்த ஏரியால இறங்கிட்டாருன்னு அர்த்தம். எங்கே வித்தியாசப்படுத்தி காட்டணும்னு நினைக்கிறாருன்னா, பூமியிலே நீதிமானுடைய சந்ததி எங்கே பலத்திருக்கும்? பூமியில பலத்திருக்கமா? நம்ம நீதிமான்னு சொல்றோம். I am a righteous man in Christ. Okay, where is the evidence? நீ நீதிமான் என்பதற்கு அடையாளம் எங்க? உன்னை பார்க்கிற ஜனங்கள், in what way you are different from others?
மற்றவர்களை பார்க்கலும் நீங்கள் எந்த விதத்தில் வித்தியாசத்தை காட்டுகிறீர்கள்? நம்ம ரொம்ப நாளா எப்படி கேட்டோம்னா, இதெல்லாம் தேவையில்ல பிரதர், அதெல்லாம் தேவையில்ல பிரதர், புறம்பான வாழ்க்கை ஒன்றும் தேவையில்ல பிரதர், ஆடம்பரம் தேவை, எதுவுமே உங்களுக்கு வேணாங்க. வேதம் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும். கம் டு தட் பொசிஷன் ஃபர்ஸ்ட். முதல்ல அந்த நிலைக்கு வந்துருங்க. கர்த்தரை தேடுறாங்க, எங்களுக்கு ஒரு நன்மையும் குறை இல்லைங்க. எனக்கு எப்போ சந்தோஷம்னா, இந்த வெளிப்பாடு உங்க உள்ளத்துல விதைக்கப்பட்டு கடனில் இருந்தும் பற்றாக்குறையில் இருந்தும் நன்மை குறைவில்லாத இடத்துக்கு வந்துட்டீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் அங்கிருந்து நீங்க வளருவீங்கன்றேன். நான் அங்கிருந்து நீங்க வளருவீங்க. எப்போ வரைக்கும் இதெல்லாம் பேசணும்? நீங்க அந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் பேசணும். நீதிமானையும் துன்மார்க்கனையும் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறவர். நிறைய நேரத்தில் வசனத்தையே சில நேரங்களில் நம்ம தவறா புரிஞ்சுக்கிற மாதிரி வருது. பாருங்க, இன்னைக்கு சங்கீத பகுதியில் கூட கேட்டோம், யூதாஸ் பணத்தின் மேல் அவனுக்கு மனசு போயிருச்சுன்றோம். பணம் சம்பாதிச்சது பிரச்சனை கிடையாது, ஆனா காட்டி கொடுத்து சம்பாதிச்சதுதான் பிரச்சனை. ஆமா.